கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் இன்று என்னை எப்பொழுதும் போலவே அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறபடினால் நான் தேவனை நோக்கி பலவிதமான ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ஏதோ தெரியாமல் பிறந்து விடவில்லை. நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. தேவன் அதை அறிந்திருக்கிறார். The Creator knows why we are born and the reason behind it. And He has all the things that He has kept prepared for us right from that moment when the earth was created. இந்த பூமி நமக்காக சகலவித ஆசீர்வாதங்களையும் கொடுக்க, பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறது. தேவன் நம்மை உண்டு பண்ணினது ஏதோ தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு காரியம் அல்ல. தேவன் எல்லாமே திட்டம் பண்ணினதாக இருக்கிறது. ஆகவே நாம் இன்று நாமே தாழ்த்தி தேவனிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோம். தனியாக அலைந்து தெரியாமல் நாம் தேவ ராஜ்யத்தில் ஒரு கூட்டாக, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நாம் வந்து சேரலாம். அவ்விதமாக நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் நாம் நமது விண்ணப்பங்களையும் நம்முடைய தேவனை துதிக்கும் ஸ்தோத்திரத்தையும் நம்முடைய குற்றங்கள் நிவிர்த்தியையும் பாவ நிவிர்த்தியையும் நாம் அறிக்கையிடுவோம். எப்பொழுதும் நீங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு என்னோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மிகுந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உண்டு பண்ணினது அப்பா நல்லது ஆண்டவரே. நீர் உம்மை நோக்கி நாங்கள் தேட எங்களுக்கு ஒரு பிள்ளையை போன்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு சகலவிதமான வழிகளையும் நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தேவாதி தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஒன்றுமல்ல ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பலன், நாங்கள் எங்களுடைய திறமை, எங்களுடைய ஞானம் எல்லாமே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். நாங்கள் கடந்த வாரங்களில் செய்த குற்றங்கள், எங்கள் வீணான வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் அப்பா உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் எங்களை அப்பா. நீர் கீழ்ப்படிய பண்ணும். உம்முடைய பரலோக ராஜ்யத்தை கெட்டும்படியாக நீர் எங்களை நடத்தும். பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த நாளின் வாசனத்தை, இந்த வரும் வாரத்தின் வசனத்தை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்தள்ளும். Let these 7 days be a blessing. Let these 7 days be a protection for all those who listen to this words, Master. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று தேவன் நமக்கு கொடுத்த வசனம் யோவான் எழுதின அதிகாரம் 10 அதிகாரம் 9 வசனம். ஜான் 10 verse number 9. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்று நமக்கு தேவன் கொடுத்த இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில், பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அது பலருக்கு வெறும் வார்த்தைகளாக செயல்படாமல், அவர்கள் எத்தனை முறை வாசித்தாலும் அதன் உட்கருத்தை அது அந்த நேரத்தில் ஒரு ஜீவனாக, ஒரு வழிநடத்துதலாக இல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தையை அது சொல்லும் பிரகாரமாக அவர்களுக்கு இருக்கிறது. அவ்விதமாக தேவன் அதை உண்டு பண்ணவில்லை. அதில் பலவிதமான ஆசீர்வாதங்களும் பலவிதமான வழிநடத்துதல்களும் நேரத்திற்கு தகுந்தது போல
தேவன் அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுபோலவே இந்த வசனமும் தேவன் சரியான நேரத்தில், காட் ஹேஸ் அ பர்ஃபெக்ட் டைமிங், அந்த டைமிங்க்கு ஏற்ற விதமாக தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலும் நாம் ஆழமாக உட்கருத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது அந்த வசனம் நம்மை வழி நடத்தும். இந்த வசனத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே வாசல் என்கிறார். ஆம், நமக்காக அவர் பிறந்து அவர் நமக்காக பலவிதமான பாடுகள் பட்டு இந்த பூமியில் பாவமில்லாதவராக இருந்தாலும் இந்த பூமியில் உண்டான சகலவிதமான உலக பிரகாரமான காரியங்களினால், உலக பிரகாரமான மனிதர்களினால், அவிசுவாசமான மனிதர்களினால், கீழ்ப்படியாத மனிதர்களினால், அதிகாரி முதற்கொண்டு இந்த சாதாரண மக்கள் மட்டும் எல்லோரும் சேர்ந்து அவர் செய்த நன்மைக்கு பதிலாக அவருக்கு தீமை செய்து அவரை இந்த பூமியில் மிகவும் கொடுமைப்படுத்தி இந்த பூமியில் அவரை அழித்தார்கள். ஆனாலும் அவர் இந்த பூமியில் பலருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுத்தவரும், பலருக்கு நன்மை செய்தவரும், பல நடக்க முடியாதவர்களை, பல குருடாயிருந்த ஜனங்கள், கண் தெரியாமல் இருந்த ஜனங்களே அவர் கண்களை கொடுக்கிறவராயிருந்தார். பலவிதமான மனிதர்கள் பாடுகளை பட்ட போது கூட அவர்களை தேடி சென்று அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு ஜீவ வாழ்வை கொடுக்கிறவராக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இந்த பூமியில் மாத்திரமல்ல, அவர் மறுபடியும் அவர் உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லத்தக்கதாக அவருடைய ஆத்மா, அவருடைய ஆவி தேவன் பலப்படுத்தி இருந்தார். தேவன் அவரை கைவிடவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு புதிய வாசலை நமக்கு திறந்து வைக்கிறவராய் அவர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த பூமியை விட்டு செல்லும்போது, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜெயம் கொள்ளும்போது நமக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒரு வாசல் திறந்த வண்ணமாகவே இருக்கிறது. அது பூமியிலும் நமக்கு திறந்த வண்ணமாக இருக்கிறது. நாம் அந்த வாசலில் உட்பிரவேசிக்க நாம் தான் நம் பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய வீணான எண்ணங்களை விட்டு தாழ்த்தி அவருக்கு முன்பாக அவரை போல நான் வாழ்வேன் என்று சொல்லும்போது அந்த வாசல் நமக்கும் அது திறக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியில் நமக்கு சகல விதமான காரியங்களும் அது வாய்க்கத்தக்கதாக நாம் செய்கிற காரியங்கள், நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் அது வாய்க்கத்தக்கதாக இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு அதை மாற்றி தரும். ஆகவே தேவன் சொல்லுகிறார், நானே அந்த வாசல், என் வழியாய் அவருடைய வழி, இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்கள் தான் அந்த வழி. நம்முடைய குணங்கள் நம்மை வீணான பாதையில் நடத்தி நாம் இந்த உலகத்திலே சாபமான ஒரு மனிதர்களாக, சபிக்கப்பட்ட மனிதர்களாக, எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாமல் தனியாய் அலையக்கூடிய மனிதர்களாய் மாற்றுகிறது. ஆனால் தேவன் நம்மை உண்டு பண்ணினது ஒரு ஏற்கனவே பண்ணப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறபடினால் நமக்கென்று இருக்கிற காரியங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை அது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே அவருடைய வழியாய் நாம் உட்பிரவேசிக்கும் போது அந்த வாசல் நமக்கு திறந்த வாசலாக இருக்கிறது. அது நம்மை ரட்சிப்பினராக நடத்துகிறதா இருக்கிறது. நம்மை அது ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் முழு அதிகாரத்தோடு நம்மை நடத்தவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவ்விதமான மனுஷன் உள்ளும் புறமும் சென்று பரலோக ராஜ்யத்தில், பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் இந்த பூமியில் வாழ்கிற காலத்திலும் நமக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் உள்ள அந்த சிறிய பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்க, பலவிதமான காரியங்களை நமக்கு செய்ய, ஆசீர்வதிக்க எப்பொழுதும் காத்திருந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவதூதர்களை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. நாம் வெளியே தனியாக அலைகிறவர்களாக இல்லாமல் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கிடவோம். அந்த அவருடைய வாசலில் நாம் உட்பிரவேசிக்க கிடவோம். அப்பொழுது மிகுந்த மேய்ச்சல், மிகுந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்
என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் அவ்விதமாக ஒவ்வொரு வசனத்தையும் நமக்கு ஜீவனாக தந்திருக்கிறார். இந்த வசனம் கூட நம் வாழ்க்கையில் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இது செயல்படுத்தப்படத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய பலவிதமான வியாதிகள், பலவிதமான சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறதா இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம், தேவனை நாம் சார்ந்திருப்போம், அவருக்கு நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரத்தில் நாம் கேட்டது போல நம்முடைய எல்லா விதமான காரியங்களினால் நம்முடைய பணம், நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்த சகல விதமான திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் பயன்படுத்துவோம். இந்த பரலோக ராஜ்யம் பல ஜனங்களை அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க அது திறந்த வண்ணமாக இருக்கிறது. நாம் இந்த தனியாக அலைகிற இந்த ஜனங்களை இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்தை நேராக வழி நடத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்காகவே நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். we are born for evangelism. நாம் ஒரு தேவ வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை தேவ வாழ்க்கையில் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வழி நடத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடினால் அந்த காரியத்தை நாம் இந்த பூமியில் செய்ய நாம் பிரயாசப்படுவோம். தேவன் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனங்கள் எல்லாவற்றையும் புதிதாக்குவாராக. God bless you all.